Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல illustration 9th sum தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான சம் தான். அதே ஃபார்மட் தான், அதே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எது எந்த சைடு வருதுன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க. ஓகேவா? குட்டியோண்டு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா plan to be depreciated at 10%, provision of டெப்டாஸ் வந்து 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது குட்டி, ரொம்ப குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இது பார்த்துட்டீங்க அப்படின்னா சம் ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் பெரிய சம் தான். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மி, பட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் புரியும். ஓகேவா? எக்ஸசைஸ் எடுத்தோடனே புரியுமா அப்படின்னா புரியாது. இல்லஸ்ட்ரேஷன் தரவை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் எடுக்கலாம், சும்மா டக்குன்னு பென்சிலில் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது யாரோட புக்கு? இந்த புக்ஸ் ஆஃப் அஹமத்தோட புக் இல்லையா? இப்போ நான் என்ன எழுதணும்? இந்த புக்ஸ் ஆஃப் அஹமத் எழுதியாச்சா? ஓகே, இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ என்ன போடுவீங்க? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆன் அஃபேர்ஸ் ஹஸ் ஆன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணிக்குவோம்? லயபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்குவோமா? அமௌண்ட், அசெட்ஸ், அமௌண்ட். ஒரு இது முடிக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஒரு இது முடிக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆஸ் ஆன்னு போட்டு டேட் போட்டுக்கோங்க, 1/4/2017. நம்ம இப்போ ஓப்பனிங்க்கு பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்னென்ன விஷயம் வந்து லயபிலிட்டி சைடில் வரும்னு சொன்னோம், தட் இஸ் கடமைகள். லயபிலிட்டி சைடு வந்து கடமைகள். அதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னோம்? பேங்க், ஓவர் டிராஃப்ட், லோன் இதெல்லாம் வரும்னு சொல்கிறேன் இல்லையா? பேங்க் ஓவர் டிராஃப்ட், லோன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், வேற என்னது? கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பிபி. இதெல்லாம் எதில் வரும்? லயபிலிட்டி சைடில் வரும்னு சொன்னோம் இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஓகே, அதர்ஸ்ல என்ன சைடு வந்துடும்? அசட் சைடு வந்துடும். அசட்னா என்னது? கம்பெனியோட சொத்துக்கள். ஓகேவா? இப்போ பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இட்ஸ் நத்திங் பட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ அது ஆப்வியஸ்லி லயபிலிட்டி சைடு வரும். அண்ட் தென் கிரெடிட்டர்ஸ் வருமா லயபிலிட்டி சைடு? வேற ஏதாச்சும் வருமா? வேற எதுவுமே வராது. எல்லாமே எந்த சைடு வந்துடும்? அசட் சைடு வந்துடும். பேலன்ஸ் எல்லாமே அசட் சைடு வந்துடும் இல்லையா? கேஷ், ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், பிளான், ஃபர்னிச்சர்லாம் என்னது? கம்பெனியோட சொத்துக்கள். ஓகே, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கேனோ? இல்லை, ஈஸியாக தானே இருக்குது உங்களுக்கு. ஏன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஸ்லோவாக சொல்கிறேன். ஓகேவா? போக போக வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் லயபிலிட்டி சைடில் என்னென்ன எழுதணும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட் எழுதணுமா? ஓகேவா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ? இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். 14,000 கொடுத்து அது நீங்கள் வந்து கிரெடிட் சைடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 18,000 அப்படின்னு கொடுத்துட்டு டெபிட் சைடு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தட் இஸ் டெபிட் எந்த சைடு வரும் நமக்கு? இந்த சைடு. கிரெடிட் எந்த சைடு வரும்? அந்த சைடு. உங்களை ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டோட அமௌண்ட் எவ்வளோ? ₹14,000. ஓகேவா? இதில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. டெபிட் வந்து இந்த சைடு வரும், கிரெடிட் வந்து அந்த சைடு வரும். அமௌண்ட் வில் பி சேம். ஓகே, அண்ட் தென் வேற என்ன வரும்? கிரெடிட்டார்ஸ் வருமா? கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? ₹60,000. ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்கோம், ஓப்பனிங்கோட தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? எவ்வளோ? 60,000. முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னென்ன இருக்கு? கேஷ், ஸ்டாக், அண்ட் தென் டெட்டார்ஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர். இவ்வளோதான் இருக்கு இல்லையா? பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர். வேற ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. 5 + 2 7.
367. ஓகேவா? எல்லா என்ட்ரிஸுமே நம்ம போட்டாச்சு. என்ன பண்ண போறோம், அந்தந்த என்ட்ரிஸ்க்கு நேரா அமௌண்ட் போட போறோம். 800, 12,000, 3480, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், எந்த சைட் ஜாஸ்தியா இருக்கு? எஸ், ஆப்வியஸ்லி அசெட் சைடு தான் நமக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க வேகமா. எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1,66,800 வருமா? இந்த சேம் அமௌண்ட்டை இந்த சைடு எழுதிக்கணும். ஓகேவா? 1,66,800 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 74,000 வருமா? ஓகேவா? அப்போ 1,66,800ல 74,000 போச்சு அப்படின்னா 92,800. ஓகேவா? 92,800. இது என்னது? கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் எவ்வளோ? 92,800. நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் அது அழைச்சிருவேன் இல்லை. ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து நான் 92,800 அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு போர்டில் இடம் பத்தல, அதனால நான் அழைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 14 போட்டாச்சு. அடுத்து என்ன போடணும்? 31க்கு போடணும் இல்லையா? ஐ எம் கரெக்ட். க்ளோசிங் கேபிட்டலுக்கு போடணும் இல்லையா? 31க்கு நான் போடணும். ஓகே, 31/3/2018க்கு நான் போடணும். சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எந்தெந்த என்ட்ரிஸ் எந்தெந்த சைடு இருக்கோ அந்தந்த சைடு அப்படியே இருக்கும் இல்லையா? எந்தவித டிஃப்ரென்சஸுமே வராது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அமௌண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. ஓகே, இப்போ சம் பார்க்கலாமா? இப்போ இது என்னது? க்ளோசிங் கேபிட்டல். என்னது? க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல்ல பேங்க் பேலன்ஸ். ஓகேவா? நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல வந்து இஸ் நத்திங் பட் பேங்க் பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லையா? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். அதனால பேங்க் பேலன்ஸோட அமௌண்ட்டை வந்து நம்ம அசெட் சைட் போடணும். புரியுதா என்ன சொல்றேன்னா? இப்ப வந்து நான் வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறத அழைச்சிடுறேன். அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இப்போ பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் எங்க போடணும்? இங்க போட்டுக்கிறேன். ஓகே, பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வராது இல்லையா? புரியுதா என்ன சொல்றேன்னா? பேங்க் வந்து வராது, இந்த சைட் கிரெடிட்டர்ஸ் மட்டும் வரும். கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல நம்ம போட போறோம். ஓகேவா? கேஷ் எவ்வளவு இருக்கு? 1,500 இருக்கு. and then ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 16,000 இருக்கு. and then debtors கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30,000 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு அசெட் காலமா இருக்குமா? ஓகேவா? நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுனால இப்படி 2 காலமா ஓபன் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? 2 காலமா ஓபன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டெட்டாஸ் எடுக்க போறேன். எவ்வளோ? 30,000 இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நான் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கிறேன். ஓகே, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? a provision of 5% on debtors. that is இந்த 30,000ல 5% வந்து டெட்டாஸ் கண்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப லெஸ் provision of debtors அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ? 5%. அப்ப 30,000 into 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுமா? 3 5s are 15. 2 0. புரியுதா? அப்ப எவ்வளோ? 1,500 வருதா? இப்போ இந்த 1,500 நான் இந்த இடத்துல போட்டுடணும். இப்போ நீங்க இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவீங்களா? மைனஸ் பண்ணி வர ஆன்சரை நான் இந்த சைட் போடுறேன். ஓகேவா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 28,500 வருமா? அதை நான் இந்த சைட் போட்டுடணும். புரியுதா? நான் இடம் இல்லாத காரணத்தினால நான் அப்படியே எழுதிட்டு வரேன். ஆனா நீங்க கண்டிப்பா 2ஆ பிரிச்சு தான் எழுதணும். ஓகே, இப்போ எனக்கு ஆன்சர்ல டேட்டாஸ் எவ்வளவு வந்திருக்கு? 28,500 வந்து. அண்ட் தென் பிளான்ட்ல ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இருக்கு. பிளான் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதுவும் எந்த சைடு தான் எழுதணும்? டபுள் சைட்ல தானே எழுதணும். ஏன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. பிளான்ட் எவ்வளோ? 80,000. ஓகே, 80,000ல 10% கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அதை
எஸ் ஆப்வியஸ்லி லெஸ் பண்ணணும் டெப்ரிசியேஷன். 80,000 10% போர்ஷன் எவ்வளோ வரும்? 80,000 into 10 divided by 100 டக்குன்னு போடுங்க. 0க்கு 0 0க்கு 0. அப்போ எவ்வளோ? 800. கரெக்டா? 80,000க்கு 10% போட்டா வெயிட் பண்ணுங்க 8,000. ஓகேவா? that is 0க்கு 0 0க்கு 0. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 8,000. ஓகே, இப்போ 80ல 8,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 72,000. எவ்வளோ வரும்? 72,000. அந்த 72,000 நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகே, எனக்கு இடம் பார்த்தாததுனால நான் இப்படி எழுதிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்ன இருக்கு? ஃபர்னிச்சர்ல ஏதாச்சும் எனக்கு பேலன்சஸ் கொடுத்துருக்காங்களா? தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. ஃபர்னிச்சரோட அமௌண்ட்டை நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன் 40,000 அப்படின்னு. அக்கா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை தனியாக போட்டுட்டு டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதலாம் அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் எழுத வேணாம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல இடம் இருந்துச்சுன்னா நான் 2 சப்டிவிஷனாக பிரித்து நான் உங்களுக்கு எழுதி காட்டிடுவேன். ஓகே, எனக்கு இடம் பத்தலை, கொஷின்ஸ் உங்களுக்கு எழுதி நடத்தினாதான் புரியுங்கிறதுக்காண்டி நான் கொஷின்ஸ் எழுதி நடத்துகிறேன். ஓகே, நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்ஸில் உங்களுக்கு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் தென் பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது? 18,000 இருக்குது. அந்த 18,000 அப்படியே போட்டுருங்க. கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ? 72,000. இப்போ ஆப்வியஸ்லி எந்த சைடு நீங்கள் ஆன்சர் நிறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தட் இஸ் நம்பர்ஸ் நிறையா இருக்குது, அசட் சைடு நிறையா இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,76,000. இங்கே இந்த சேம் ஆன்சர் போட்டுருவோமா? 1,76,000ல 72,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 1,04,000. ஓகேவா? 1,04,000. ஓகே, புரியுதா? அப்போ க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட் எவ்வளோ? 1,04,000. ஓகேவா? அதை எழுத தேவையில்லை, ஏன்னா நான் கீழே தான் அடைச்சிட போகிறேன்ல. இப்போ நம்மளோட ஃபார்மேட்டை போட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதா வேலை. ஓகே, ஃபார்மேட் போடுவோமா விறுவிறுன்னு? ஓகே, என்ன ஃபார்மேட் போடுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட் அப்படின்னு போட்டு டேட் போட்டுக்கணும். ஐம் கரெக்ட்? பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டில் நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க, இருந்தாலும் நான் போடுறேன். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? க்ளோசிங் கேபிட்டல் போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். வந்த ஆன்சரோட அடிஷ்னல் கேபிட்டலில் லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயரை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். வர ஆன்சர் தான் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதோட நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,04,000. ஸோ 1,04,000. ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வெயிட் பண்ணுங்க. அகமத் ஹஸ் வித்ட்ரான் 40,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? வித்ட்ரான்னா என்னது? ட்ராயிங்ஸ். அப்போ ட்ராயிங்ஸ் எவ்வளோ? 40,000. ஸோ 1,04,000 40,000 ஆட் பண்ணணுமா? 2,44,000 வந்துருச்சா? தட் இஸ் 1,44,000. இங்கே 1 தானே இருக்கு. 1,44,000 வந்துருச்சா? இதோட என்ன பண்ணணும்? அடிஷனல் கேபிட்டலில் லெஸ் பண்ணணும். He had introduced 16,000. இன்ட்ரடியூஸ்னா என்னது? அடிஷனல் கேபிட்டல். அப்போ எவ்வளோ? அடிஷனல் கேபிட்டல் 16,000. ஓகேவா? 1,44,000ல 16,000 போயிடுச்சுன்னா 1,28,000. 1,28,000. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 92,800 கண்டுபிடிச்சோம். அப்போ அட்ஜஸ்டட் வந்து பெருசா பெரிய நம்பரா சின்ன நம்பரா? எஸ், அட்ஜஸ்டட் பெருசு, க்ளோசிங் வந்து சின்னது. அப்போ என்னது? ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் எவ்வளோ? 1,28,000ல 92,800 போச்சு அப்படின்னா 35,200. ஓகேவா? புரியுதா? ஓகே, இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 9th வந்து நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.